என்ன குழந்தைகளே, இன்று ஒரு குட்டி கதையை பார்ப்போமா? அழகான மற்றும் செல்வ செழிப்பான ஒரு கிராமம் இருந்தது. அங்க இருந்த கிராமவாசிகளுக்கு எப்போதும் திருட்டு பயம் இருந்து வந்தது. அங்கு திருடர்கள் இரவில் காற்று போல வந்து கண்ணிமைக்கு நொடியில் விலை உயர்ந்த பொருட்களை திருடி செல்வது வழக்கம். இதை அறியாத ஒரு மனிதர் மஞ்சள் நிறத்திலான சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்து தனியாக வசித்து வந்தார். அவரின் பெயர் கோபு மாமா. ஒரு நாள் இருண்டதும் காற்று வீசியதும் திருடர்கள் அந்த கிராமத்துக்குள் துடிப்பாக நுழைந்தனர். அவர்கள் மெதுவாக கோபு மாமாவின் வீட்டை நோக்கி நடந்து சென்றார்கள். அவர்கள் வாசலை மெதுவாக திறந்து உள்ளே நுழைந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாத ஒன்று இருந்தது. கோபு மாமா இன்னும் தூங்கவில்லை. அவர் கட்டிலில் புரண்டு படுக்க திருடர்கள் பேசும் சத்தம் கேட்டது. ஓஹோ, திருடர்களா? என் வீட்டிலா? அவர் மெதுவாக சொன்னார், கண்கள் ஜொலிக்க. அவர்களை தன்னால் தனியாக பிடிக்க முடியாது என்று உணர்ந்த கோபு மாமா அவர் தன் படுக்கையிலிருந்து ஒரு வெள்ளை போர்வை ஒன்றை எடுத்தார். அதில் 2 பெரிய கருப்பு கண்களை வரைந்தார். சிவப்பு நிறத்தை கழித்தார். பின் அவர் அலமாரிக்குள் மெதுவாக சென்று போர்வையை உடுத்தி கொண்டு பேய் போல உட்கார்ந்தார், அமைதியாக. இந்நிலையில் திருடர்கள் வீடு முழுவதும் தேட ஆரம்பித்தனர். அவர்கள் டிராயர்களை திறந்தார்கள். படுக்கையின் கீழ் பார்த்தார்கள். இந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை என்றான் கோபமாக ஒருவன். வா, கடைசியாக அந்த அலமாரியை பார்ப்போம் என்றான் இன்னொருவன். அவர்கள் மெதுவாக அலமாரியின் கதவை திறந்தார்கள். அலமாரியிலிருந்து கோபு மாமா திடீரென வெளியில் குதித்தார். வெள்ளை போர்வை பறக்க பேய் மாதிரி கத்தினார். அவர்கள் வாசல் வழியாக பேய் பேய் என கத்திய மாதிரி அலறி அடித்து ஓடினர். அந்த சத்தம் முழு கிராமத்தையும் எழுப்பியது. மக்கள் கைகளில் கம்பு தீப்பந்தங்களுடன் ஓடி வந்தனர். கிராம மக்கள் அந்த திருடர்களை பிடித்து மரத்தில் கட்டி வைத்து விட்டனர். திருடர்கள் கிராம மக்களிடம், தயவு செய்து எங்களை அந்த பேயிடம் கொடுக்காதீர்கள் என கெஞ்சினர். அந்த நேரத்தில் கோபு மாமா தன் பேய் வீடத்திலிருந்து வெளியே வந்தார். கூட்டம் ஹா 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 என்று சிரித்தது. கோபு மாமா, நீங்கள் அவர்களை பிடிக்க உதவியதற்கு நன்றி. உங்கள் நடிப்பு அருமை என்றார் கிராம தலைவன். அந்த நாளிலிருந்து கோபு மாமா பேய் மாமா என்று குழந்தைகள் அழைக்க மிகவும் பிரபலமானார். என்ன குழந்தைகளே, இந்த பேய் மாமா கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.